கார்த்திக் தீபா சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோட்குரிய ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. கார்த்தி செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதியும் கார்த்தியும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க. ஸோ ரேவதியை நம்ம ரேவதியோட அக்கா தங்கைங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தியை நம்ம மயில் ராஜராஜன் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வில்லி கூட்டங்களான சந்திரா, எங்கால மாயா, சிவனாண்டி 3 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அடிக்கடி அந்த ரேவதி இப்படி ஆசிரமத்தில் தீபாங்கிற குழந்தைய பார்க்க போறா. அவளுக்கும் அந்த தீபாங்கிற குழந்தைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குங்க. அந்த குழந்தைய நாம தூக்கினோன்னு சொன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னதும், அப்படி நாம குழந்தைய தூக்கிட்டு வந்தாலும் ஒருவேளை அந்த ராஜா கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அந்த ரேவதி காலத்துல தாலி கட்டினா என்ன பண்றது? கண்டிப்பா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு குழந்தைக்கு அம்மாவான ஒரு பொண்ணை எப்படிங்க ஒரு பையன் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு போது, சரி எல்லாம் ஓகே, ஆனா அவர் ஒரு வேளை அது தோத்து போனா என்ன செய்யறது? அதே மாதிரி அந்த ராஜாவுக்கு அவன் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நாம தூக்கிடுவோம். கண்டிப்பா அவங்க அம்மாவை தூக்கி நாம மிரட்டணும்னா அந்த ரேவதி கழுத்துல அவன் தாலி கட்ட மாட்டான் அப்படின்னதும் சரியான பதிலடிதான். சரி, கொஞ்சம் ஆட்களை நம்ம ஆசிரமத்துக்கு அனுப்புவோம், கொஞ்சம் பேரை அவங்க அம்மாவை தூக்க சொல்லுவா அப்படின்னுட்டு இந்த வில்ல கூட்டங்கள் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வழக்கம் போல நம்ம அபிராமியமாக வேஷம் போட்டோ கோவிலுக்கு கிளம்புறாங்க. ஏழை வேஷம் போட்டோ அப்பன்னு பார்த்து சிவனாண்டியோட ஆட்கள் அபிராமி வாயில் ஒரு கச்சிப்பை வச்சு அங்கேருந்து தூக்கிட்டு போய் ஒரு குடோனில் கட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தீபா குழந்தை ஆசிரமத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது உடனே தீபா நம்ம மாயாவோட அடியாட்கள் தூக்கிட்டு நேராக மாயா இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க, அதாவது கல்யாண மண்டபத்துக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா சரி மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே கார்த்திக்கு சிவனாண்டியோட ஆட்கள்கிட்ட இருந்து ஃபோன் வருது. உடனே கார்த்தியும் ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கே பாரு, உங்கள் அம்மாவை நாங்கள் தூக்கிட்டோம், நீ தப்பி தவறி அந்த ரேவதி களத்தில் தாலி கட்டினீன்னா அடுத்த நொடியே உன் அம்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னதும் கார்த்திக் சாமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பண்றது அப்படின்னுட்டு உடனே நம்ம ராஜராஜன் கிட்ட, மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வெளியில அவசரமா போவேன், வந்துருவேன் டைமுக்கு அப்படின்னுட்டு கார்த்தி என்ன பண்றாங்கன்னா நம்ம அபிராமி இருக்காங்க இல்லையா, அந்த இடத்தை தேடி செம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே ரவுடிங்க எல்லாரையும் அடினா அடித்து அபிராமியை காப்பாற்றிடுறாங்க. எனக்கு தெரியுப்பா, நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதும், அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், மனசுக்கு நிறைவாக இருக்குது, உனக்கும் ரேவதிக்கும் நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கணும்ப்பா, என்ன உன் கல்யாணத்தை பார்க்குற பாக்கியம் தான் எனக்கு கொடுத்து வைக்கல, தீபாவோட கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் ரேவதியோட நடக்கிற கல்யாணத்தையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறப்பா கார்த்தி, நானும் கூட வரலாமா அப்படின்னதும், சரிம்மா நீங்கள் மறைஞ்சு நின்று பார்த்துக்கோங்க, யார் கண்ணிலையும் பட வேணாம் அப்படின்னதும், சரிப்பா கண்டிப்பா நான் படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட கிளம்பி நம்ம அபிராமியும் கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கம் குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ இது பார்த்த மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் கார்த்தியும் மண்டபத்தில் இல்லை, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது நம்ம மாயாவோட டீம். அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் செம்ம மாசா மண்டபத்துக்குள்ளே வராங்க. இதை பார்த்து இவங்க 3 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க வரமாட்டோம்னு நினைச்சோம், நல்ல வேலை அதான் குழந்தைய தூக்கிட்டோம்ல, இவன் வந்தா என்ன, குழந்தை இருக்கும் வரைக்கும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் திட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை பொண்ணு மணமேடைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் மணமேடைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ 2 பேருமே மணமேடையில் வணக்கம் சொல்லிட்டு உட்காடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சரியா தாலி கட்ட எடுக்கலான்னு எடுக்கும்போது குழந்தை தீபாவை மாயா உன் அம்மா அங்கே மணமேடையில் இருக்கா அப்படின்னதும், குழந்தை ஆச்சு என்ன பண்ணுவோம், அது உடனே என்ன பண்ணுதுன்னா தீபா ஓடி அம்மா அப்படின்னதும் தீபாவை பார்த்து சந்தோஷத்தில் ரேவதிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, உடனே தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தீபாவை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம
சாமுண்டீஸ்வரி கல்யாண மண்டபத்தில் இருக்கிற எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த புள்ள யாரா இது அப்படின்னு ரேவதி இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, ஆமாம் யார் இந்த பாப்பா அப்படின்னதும் ரேவதியை அதிர்ச்சி ஆகிற மாதிரி காமிச்சு இந்த ப்ரொமோவை வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். ப்ரொமோ வந்து